देवी प्रपन्नार्तिहरे प्रसीद प्रसीद मातर्जगतोऽखिलस्य प्रसीद विश्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरी देवी चराचरस्य। ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां कण्ठे बध्नामि सुभगे तुञ्जीन सरदां सतम् உங்க மாமனாருக்கு 2 தாரமா இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம் இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும் இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க ஏதோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன் அப்புறம் இஷ்டமா நான் வரேன் ஏன் இங்க நின்னுட்ட ஓஹோ தம்பிய தூக்கிட்டாருங்களா தூங்கிட்டோம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நான் தரையில படுத்துக்கிறேன் அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது நான் என்ன சீமைக்கா போனேன் பட்டத்துக்கு தானே 2 மாசம் பரிசு எழுதிட்டு ஒடியாந்துருவேன் உங்க அண்ணன் பெரிய வைக்கிறா வேணா ராமு உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன் நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம் ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன் உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும் நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தலாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் ஓகே குட் பாய் குட் பாய் ராதா என் தம்பிங்க 2 பேர் மாதிரி எனக்கு உயிர் அவங்க கண்கலங்க என்னால தாங்கவே முடியாது அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை இனிமே நீ அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்ல அம்மாவும் கூட மறந்துடாதே பட்டுமா சரிங்க ராஜா வர்றேன் ராமு வர்றேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிக்கணும்டா அண்ணி நாங்க ஸ்கூலுக்கு போனோம் போய் தொலைங்கள எனக்கு ரொம்ப பசிக்குது டிஃபன் சாப்பிடணும் இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல அப்ப மத்தியான சாப்பாடு சமைக்கிறேன் இல்ல கண்ணு தெரியலையா எனக்கு என்ன 4 கையா இருக்கு பறக்கிறதுக்கு கோச்சுக்காதீங்க அண்ணி நாங்க போறோம் மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க பார்க்கலாம் போங்க அண்ணே அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல எனக்கு ரொம்ப பசிக்குது இந்தாராமு இந்த வேர்க்கடலை சாப்பிடு பசிக்காது பாவம் அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதான் வரல நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன ஏன்டா என் தம்பி அச்ச அப்படித்தான் அடிப்பேன் அடிப்பியா சொல்ல அடிச்சிட்டு இருக்கேன் சொல்ல பேச்சு கேப்பியா ஏன் உயிரை வாங்குறீங்க சொல்லிடுங்க விசாரிங்க எங்கயாவது போய் தொலைங்க நீங்க அவளுக்கு கூடங்க 2 பேரும் எங்கயாவது போய் தொலைங்க பாத்தியா நான் சொல்லல என்
என் உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். கூலி சார் நான் தூரம் சார். உன்னால தூக்க முடியுமா? டேய் எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தா சொல்றா? அதோ அந்த ஆள் தான் கொடுத்தாரு. டேய் தூக்கி எறிடா. தூக்கி எறிடானா? இந்தா ராமு சாப்பிடு. ராமு நீ எப்பவுமே கை நீட்டி பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சபாஷ் தம்பி. ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன். வாங்க என் கூட. வாடா. வாங்க வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து கேட்டா இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும். தம்பிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்கள தடுத்து நிறுத்தல? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, சார் பிச்சை போடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். ஏய் பசங்களா, நல்ல சத்தம் போட்டு பிச்சை எடுங்கடா. பிச்சை எடுங்க. அப்பதான் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சீட்டாட முடியும். பிச்சை போடுங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் தங்க அனாதீங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் டேய் பசங்களை காணும். வாங்க போய் தேடுவோம். டேய் நீங்க எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? டேய் வாங்கடா. நீங்க ஏன்டா பசங்க அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க நீங்க எங்களை காப்பாத்துறீங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓ பாய். 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது? ஏன் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னய்யா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்னை? தேரி மேஸ்திரி பாய். ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது.
இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. அடேங்கப்பா. அப்படியா? நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். சரி வாங்க, இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்காட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. Come on. ராமு, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு எதுக்கு இன்விடேஷன்? ஏ, உங்க அண்ணனுக்கு அனுப்பலையா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ, அவர் அமெரிக்கால இருக்காரோ, லண்டன்ல இருக்காரோ, துபாயில இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? 1 2 புதுசா 4 பெட்ரோல் கிணறு வாங்கணும்னு லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பார். மஞ்சு, யூ நோ சம்திங்? ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்தின் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டேய், மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமுவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டேய் குண்டு, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க. அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டு பின்னாடி சர்வன் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷ் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னய்யா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அபின் கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடியா கொடியா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட. இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே, கேலா கேலா, பனானா பனானா. கபாலு, அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா.
அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான். அவ நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சிலாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்குது திரும்பி நான் சொல்லி கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது? நீ கை கட்டிக்கிறேன். சார், பழவண்டி வண்டி எடு. சார் பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா? எடுத்துமா சார். சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு. சொல்றேன். வாழை வாழை. எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி. இத பாரு அம்மா, அனுராதா சில்க் தாயே, கொஞ்சம் திரும்பியாவது பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உனக்கு தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாரும் நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரியா இல்ல பூ புள்ள தச்சு. ஆமா, நீ மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. படம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, போய் கேட்டேனா? வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சியம் தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா, வீணா வாசிக்கிற மாதிரி. அம்மா அப்பா, சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் தைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? 9 தானே. லக்ஷ்மி, நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட். லக்ஷ்மி, ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன், நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை படுத்து சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் தான் ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம், இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா? இரு, இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். ஃபரிதா ஃபரிதா ஃபரிதா, பாத்தியா என்னண்ணே? ராமுகிட்டே தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா நம்ம கட்டாயம் வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன். இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ்,
ஆனா அங்கெல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப்டாப்பா போகணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போனோம். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா பரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு. அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5 ஓ வாட் யூ லாங் ஹேண்ட். என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3. 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், I stitching only great men. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். No no, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவே. டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் வச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமோடைய அண்ணன், பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும். சார், அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமாவோட அண்ணன். பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா நினைக்க மாட்டேன். பரவாயில்ல, மன்னிச்சுக்கீங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும். சரி. மன்னிச்சுக்கீங்க. Tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, ப்ரூட்டஸ் ஆக பத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. தம்பி
என் தம்பி. பாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே. நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடிச் செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. ராமா, தூள்மா, புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ. விடாத, விடாத, விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா. என்னம்மா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? ஷிட். எஸ் எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். இது ஏன் சீன் இல்லடா? ஓ, பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ஏதாவது ஆயிடும். ராமு, பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்திட்டால ரொம்ப அடிபட்டு இருக்கும். பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒன்று பண்ணு, அவனை பார்த்தேன்னா இந்த 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட், நட்டு, ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு. இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. 6 சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்குறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இருந்தா எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பாத. இதை பண்ண வச்சுக்கோ. ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இந்த இதை வச்சுக்கோ. நல்லா சூட்டு பேண்ட் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்ட அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்னை பத்தி எப்படி தப்பா நினைப்பா? ஒண்ணு இல்ல, உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே, அதனால சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வரேன். ராமு, உடனே நல்லா பார்த்துக்கோப்பா. உண்மையை நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன். நான் வரேன். ஓட்டா? சரிண்ணே, வரேன். உடம்பு நல்லா பார்த்துக்கோ. உடம்பு நல்லா பார்த்துக்கணும். வாரம் எடுத்து வச்சு குளிப்பா.
பணம் தேவைப்பட்டதுன்னா கார்டு எடுத்து போடு, நான் போய் இதை பணம் வச்சுக்கோ. போட்டா வணக்கம் தலைவரே. வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். ஐயோ, கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். யா எப்போ? நேத்து. குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாளே. கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே குச்சிடுறேன். கம் ஆன், குயிக், சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார், அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ, இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு தங்கச்சிய நாய கட்டிச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன், ஓடு அதுதான் அண்ணா தக்கி அண்ணா நாய் கட்டிச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கட்டிச்சா நான் பேசினீங்கன்னா சரின்னு சொல்லி நானும் சுழுகானம் மாறுகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிறேன். நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்சிச்சு, தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டானா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிட நீன்னு கேட்டு இருந்து அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேட்டுக்கிறான். நாயம் தானப்பா, நாயம் தான். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் துலுகானம் மாறுகாசன் கிள்ளி நம்சுரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேட்டுக்க ஒரு கேள்வி, இன்னாண்டாத்தா வளாரியா கட்சி நாய மூஞ்ச புட்டா பார்க்க முடியும். நாயம் தானப்பா, நாயம். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துலுகான மாறுகாசன் டில்லி நம்சுரிஸ்காவை கிளம்பணும். பாதி வயல துலுகான சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். மாறுகாசம் எனக்கு மண்டை வலிக்குது, நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது, நானும் கைட்டிக்கிறேன்.
கட்சியில போடா கைதிங்களான்னு அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் இருக்குதுப்பா. தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தோம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குறேன்னு அப்படியே பார்த்தோமா. லவ்னு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சியை கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புகிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்டிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. ராஜா போட்டானா? என்னாச்சு? கீர்த்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னது? சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, சக்கரவர்த்தி சார் இப்ப எங்க இருக்காரு? அவர் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னாரு. அண்ணா சத்தியமா சொல்றேன், நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி போறேன். என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவே? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். நான் அதிகமா போனா கொலை பண்ணுவேன். அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க. கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே நடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டிருக்க கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடி சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும்.
குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டத்துக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணால பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். என்னடா ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு. படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு. தப்பு தண்டா பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு, இன்பம் வரும் பின்னோடு. நல்லாத்தான் கையும் காலம் வச்சானே, என்னாட்டா பாடு பாடு மச்சானே. அப்பவும் சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திர. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, அடுத்தவன கெடுத்ததில்லை. வயத்தில தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டாடா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. தம்பின்னு ஆசா வச்சா நாயாட்டம் வந்து நிப்பேன் பின்னாடி. எவனாச்சும் வப்பிழுத்தா எம் மேல கைய வச்சா எமனாட்டம் நின்னுடுவேன் முன்னாடி. வில்லனுக்கு வில்லன் தான், வீரனுக்கு வீரன் தான். சண்டையில் வந்தாக்க கோலா தட்டு சூரன் தான். கிழங்க கண்ணி சிந்த கூடாது, ஆத்தாடி நம்ம நெஞ்சல் தாங்காது. கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளவன் யாருக்கு நல்லது பண்ணுது. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன
அவனை கெடுத்ததில்லை, வயத்துல தான் அடிச்சதில்லை, உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல, ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. டாக்ஜி டாக்ஜி எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ கபாலின்னு கூப்பிடாத, இப்ப நான் கே பாலி. எது ஆளே மாறி போயிட்ட? நீ குந்தினேனா, நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா பொதையிலே கட்சிக்குது. உதயல்ல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் ஏப்பா விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்போ எங்க இந்த பெஞ்ச் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெஃப்ட் கட் பண்ணு, லெஃப்ட் லெஃப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல, நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா. நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா, உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சுக்கினியா? டப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இஸ்துக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு, மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா, அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. இருந்தா அப்பா அல்லா அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிறது அந்த வீட்டு முன்னால? ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான், அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டுருந்தா ஸ்டேஷனுக்கு முன்னானே கூட்டு வந்திருப்பேல்ல. திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிலேயே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே, அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு இரு, முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுதி கழுத்தை மாட்டிக்கிறதுக்கு? என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா, பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க, அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்ன நம்பர் அது? 5471. 5471 உள்ள எழுதி. வா 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 வா, ஓடியா ஓடியா. என்ன யோசிக்கிற ராமு? கமான். டேய், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. பணக்காரனா ஆகணும்னு ஆசை இருக்கிறப்போ பயப்படலாமா? இந்த பார், இங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். கமான், தைரியமா உள்ளவா. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபடி. குட் ஈவினிங். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். ஹலோ ஹலோ. கமான், தைரியமா விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க சொன்ன மாதிரி ராம கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் குட். எங்க இருக்கான்?
அதோ அந்த டேபிள்ல ரெட் பனியன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு அவர்தான். என்னையா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய் திட்டு பாத்துக்கலாம். என்ன பண்ணிருக்காங்க? இது வர இப்ப வர. ஏய் பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? முடியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து கொண்டு கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றது? இந்த நாட்டோட குடிமகனப்பா அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன். நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ விட்டுடுவோமா? பின்னிடுவா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க. கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கை எடுக்க மாட்டேன்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும். இதான் ஒருத்த வரான் அடிக்க பாரு. சொல்லாத சொல்லாத. இப்ப மேல எகிரி சம்மர் சால்ட் அடிச்சு உண்மையில நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய பிடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க. வெக்கம் இல்ல. இந்த கட்டெல்லாம் வேண்டாம். சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுதான் சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. கொஞ்சம் இருக்கு. இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே. சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க. நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி. அடுப்பெல்லாம் உடைச்சிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டில உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபா இருந்து கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம். அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. ஐயோ குழந்தை இல்ல பாது, கள்ளச்சாரம் பாது, பாட்டில்
பாட்டில் 10 நாளா 3 நாள் குழம்பு போட்டு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நம்ம என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாராய காசுங்க பார்த்து சொல்றீங்களா? நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். போயா பரட்டு தலையா. பகுதி எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க. இருக்குது அப்பா இதை படிச்சுக்கிட்டேன். நான் விட மாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவன் என்ன இப்படி கத்துறா? பெரிய வீரன் போயா. தூ, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. யார தீத்து கட்டணும்னு சொன்ன? அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ரவுடியத்தா எங்க இடத்துக்கு வந்து என் சாரா அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான். அவன் இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவுல நம்ம தொழிலையே செய்ய முடியாது. கேட்டீங்களாடா? அவன் நம்ம பொண்ணுகிட்டே வாலாட்டி இருக்கான். எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே சார். நான் போயிட்டு அப்புறம் வரேன். கண்டிப்பா வந்துடு. நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார். ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சேன்ல. நான் சொல்றத நீ செய். இங்க வா. ஜானி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுடுவேன், கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் என்ன விட்டுடு. உங்க ஆளுங்க இதை உரைச்சு கொண்டு தான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்கள சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ.
என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கடந்து சாகு. கள்ளச்சாராயை காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. டிரைவர், நீ கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்து வந்துடுறேன்ப்பா. நீ எப்படி இங்க? இதாயா நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். டிரைவர், டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா. வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க. நீ சரியான ஆளுப்பா. இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. எஸ்கியூஸ் மீ, நான் Yes. லாயர் ராஜசேகர பார்க்கணும். Have you an appointment? ஐ எம் சாரி, பட் ஸ்டில் நான் அவருடைய பழைய ஃப்ரெண்டு. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. மே ஐ கம் இன்? கம் இன். நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே. ஐ எம் சோ ஹாப்பி. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So come on, sit down. Thank you. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு, செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணு இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஆஷிஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், வாட் மேன் நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கூட்டு வரணும். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்னப்பா அது? உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல, இல்ல அதை காப்பாத்துற வைக்கிறேன். அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு.
அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க? இந்தாங்க சார். தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா. கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்மை தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே, இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை கொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. யார் நீங்க? அண்ணி என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ, ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பார்த்திருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னே பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கத்தான். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா. இத்தனை வருஷமா நீ யாரை பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னாள் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்கிறது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்கக்குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் போய் பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்போ கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை.
ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரியே வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா, ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறான். அவனை நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாகணும். ராமநாதன், மஞ்சுவுக்கும் ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். முதலாளி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? நம்ம மஞ்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? ஆமா மிஸ்டர் ராமநாதன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மஞ்சுவுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டாள்னா அவளை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்துட்டா போது. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடைப்பானா? அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். மஞ்சுவும் அவனும் கூட ஒருத்தர் நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈக்குவல் ஏஜா இருந்தா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய்? பையன் கொஞ்சம் ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது. நாம கிழிச்ச கொட்டை அவன் தாண்டவே மாட்டான். என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாக்குறது நல்லதுதான். நம்பர் 5 4 7 1 7 1